இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறார்களா? உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் வளர்ந்தால் இன்னொரு மனிதனுக்கு பிடிக்காது. வளர்ச்சி நிமித்தம் மடங்கடிப்பதற்கு எதிரி யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். ஊழியம் வளர்றது பிடிக்காது, பொருளாதாரம் வளர்றது பிடிக்காது, வேலையில நல்ல ஒரு உயர்வான இடத்துல இருப்பது பிடிக்காது, நல்ல படிச்சு முதன்மையான இடத்துல இருப்பது பிடிக்காது, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா பிடிக்காது. இன்றைக்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். பொறாமையினாலும் இன்றைக்கு மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நாளுக்கு நாள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். எப்படியாகிலும் அவனை வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும், சதி திட்டங்களை தீட்டி எப்படியாகிலும் இவ் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று பல திட்டத்தோடு பல தீர்மானத்தோடு செயல்படுவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் பலிக்காதபடிக்கு, அவர்கள் யுத்தம் பண்ணினாலும் மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் மடங்கடிக்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுடைய சொத்து மேல அநேக மனிதர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? படிக்கிற இடத்துல யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? இன்னும் வியாபாரம் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? உங்களால தாங்கிக் கொள்ள முடியலையா? நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? யார்கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். யுத்தம் பண்ணுகிறவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். எந்த மனுஷனையும் பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதிரி ஒரு நாளும் ஜெயிப்பதில்லை, எதிரி ஒரு நாளும் மேற்கொள்ளுவதில்லை. பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிற சத்துரு ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. அவன் தோற்று போகும்படியா, அவன் நிர்மூலமாகும்படியா, மடங்கடிந்து கீழே விழுந்து போகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் மனிதர்களை பார்த்து பயந்து இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல பயந்து இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல பயந்து இருக்கலாம், படிக்கிற இடத்துல பயந்து இருக்கலாம். கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.